ஹாலுசினேஷன் அப்படின்றது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புங்க. இது நார்மலாக இப்போ ரொம்ப ஆல்கஹாலிக் ட்ரங்க் அடிக்டடாக இருக்கிறாங்க, கொகைன் எடுத்துக்கிறாங்க, இல்லை ட்ரக்ஸ் அடிக்டடாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது மைண்டை மறத்து போக வைக்கிற மாதிரியான ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே போயிடுங்க. சீஸ்னோஃபெரியா அண்ட் ஹாலுசினேஷன் இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காகவே அது போயிடும். இப்போ உடனே தெரியாது. பொதுவாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் அப்படிதான் உடனே தெரியாது. அது சிம்டம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னாலே ஒரு 70% உள்ள கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இல்லைங்க. அவங்க வெளியில சிம்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நோயே வந்திருக்கதான் நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை. வெளியில சிம்டம் தெரியறதுக்கு முன்னாடி உள்ள நிறைய ப்ராசஸிங் நடக்கும். ஒரு 70% உள்ள கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியில நமக்கு சிம்டமா தெரியும். அது மைண்ட் லெவல்ல வர்றது ரொம்ப டேஞ்சர். இப்போ இதை நம்ம சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ்லாம் ரொம்ப ஹெவி டோஸுங்க. அது நம்மளோட ஆர்கன்ஸை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே வரைக்கும் போகாததுக்குள்ளேயே நம்ம இதை சரி பண்ணிடுறோம். இந்த சீஸ்னோஃபெரியா ஹாலுசினேஷன்றது எக்ஸ்ட்ரீம் எண்டு, மைண்டோட ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு லெவல் ஆஃப் ஒரு டேமேஜ். அதை தான் அந்த லெவலில் இருந்தால் தான் இது வரும். இப்போ இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கவங்களுக்கு தானே வரணும். இப்போ நார்மலாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்க ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதீதமான ஸ்ட்ரெஸ், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக. இன்னைக்கு அவங்க மேபி நல்லா கூட இருக்கலாம், பட் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உள்ள அக்குமுலேட் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நான் ஏற்கனவே சொல்லலை. அது உள்ள ஒரு 70% ப்ராசஸிங் இருந்தால் தான் வெளியில் நமக்கு ஓப்பனில் தெரியும். ஹாலுசினேஷன் 3 விதமாக இருக்குங்க. ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க, இலூஷன், டெலியூஷன் 3 இருக்குது. ஹாலுசினேஷன்றது உங்களுக்கு வாய்ஸ் கேட்குறது, இலூஷன்றது இருக்கிற தப்பா புரிஞ்சுக்கிறது, டெலியூஷன்றது இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது. இது கம்ப்ளீட்டாக இமேஜினேஷன் வேர்ல்டுலே தான் இருப்பாங்க. நம்மளோட மைண்ட் தப்பா ப்ராசஸ் பண்ணிக்கும். அதாவது இமேஜினேஷன் டேட்டாவை சிக்னலாக நமக்கு அனுப்பும்போது தான் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்ஷியலான தாட்ஸ் அண்ட் விஷயங்களை நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையுமே பாதிக்குங்க. 5 சென்ஸுமே பாதிக்கும். சில பேருக்கு உருவங்கள் தெரியும், சில பேருக்கு யாரோ நம்மளை தொடுற மாதிரி தொடு உணர்வு ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது, ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கும், சம் வாய்ஸ் கேட்கும். இது எல்லா நம்மளோட சென்சரி எல்லாத்தையுமே இது டச் பண்ணும். அந்த மாதிரி இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க. இது பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த ஹாலுசினேஷன் பிரச்சனை இருக்கிறத விட அந்த பிரச்சனை இருக்கவங்க கூட இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை, நீ ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிற இப்படிலாம் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி ஆயிரும்னா, நம்ம பைத்தியமாயிட்டோமா, நமக்கு நம்ம மைண்ட் நம்ம அவ்வளோதானா, அந்த தாட் உணர்வை ஏற்படுத்திடுவாங்க. தெரிஞ்சோ தெரியும். பிகாஸ் அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது உண்மை மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை போர்ட்ரேட் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். இதை கண்டிப்பாக இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா உடனே அதை வெளியே கொண்டு வரணுங்க. ஹீலிங்கில் இதுக்கு 100% சாத்தியம் இருக்குங்க. நம்ம மொத்த ப்ராசஸுமே மனசை வச்சு பண்ணுறதாங்க. ஸோ மைண்ட் லெவலில் இந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ஆக்னை அஸ் வெல் அஸ் நம்மளோட சோலார் பிளக்ஸை கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணாலே மோர் தென் 80% அவங்க